நான் ஜானகி ஆனந்தகிருவன். ஆரம்பத்தில் நான் ஜானகி மிஸ்ன்னு சொல்கிறத விட இங்கே படிக்கிற எல்லாருக்குமே ஒரு அம்மான்னு சொல்லலாம். காரணம் இன்றைக்கு இலங்கையை கலக்கி கொண்டிருக்கின்ற அல்லது சாவகச்சேரியிலே ஒரு படிக்கையில் டான்ஸ் தான் எடுத்தேன். நான் அப்பாவுக்கு கொஞ்சம் அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். உங்களோட பேரை சொல்லிட்டு. என் பேர் மதுஷா சிவதேவன். மகேந்திரன் சாரோட வழிகாட்டலில் இந்த துறைக்கு அடி எடுத்து வச்சேன்னா நான் இப்போ படிக்கிறேன்னு சொன்னால் அது இந்த ஓனாக இந்த ஹாஸில் நான் படித்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணமும் மிஸ் தான். இங்கே எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? யா கொடியாம் திருநாக்கரசு. கொடிகாம திருநாக்கரசு மாவட்டத்தில் மேரி பண்ணி நம்புறது இந்த டீச்சிங் எனக்கு கிடைச்சது. ஹஸ்பண்ட் ராசியோ ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இங்கே வந்தால் எல்லாம் மறந்துடும். நீங்கள் நேரம் போகாதும் தெரியாது. வணங்குருவேன். நான் நோட்ஸ் எல்லாம் அவ்வளோ கிளியராக இப்போ டீச்சர்கிட்ட வந்துடுவேன். வந்து டீச்சர்கிட்ட படித்து வந்து 3 பேர். ஒன்று எனது கணவர். இந்த டீச்சிங்கு பிறகு நான் இந்த துறை அவங்களையும் வளர்த்து ஒரு அம்மாவாகவும் சரியாக கடமையாற்றிருக்கீங்க. பிள்ளைகள் என்ன செய்யணும் இந்த இடத்துல சொல்லி டென்ஸ் எல்லாம் பாருது. ஆனால் இங்கே வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துடுவேன். மறந்து பிள்ளைகளோட வெட்டுறதோ இது இல்லை, அட்வைஸ் பண்ணுவேன். மற்றது அன்பா அவைக்கு ஒரு கலைத்துறையில் ஈடுபட்டால்தான் அவர்கள் ஒரு நல்ல பண்பாளராக இந்த சமுதாயத்தில் கோவப்பட்டு சொல்லி தருவாவா அன்பா சொல்லி தருவாவா? அன்பா சொல்லி தருவா. சித்திரங்கிறதுக்கு வயது ஒரு தடையா? இல்லை, என்னட்ட 80 வயசுலேயும் வந்து ஓகே மிஸ் உங்களை உருவாக்கி இருக்கிறான்னு சொல்றீங்க. என்னென்ன விஷயத்துல? அந்த மாதிரி உங்களையே நான் பார்த்தேன் துறைகளில். அது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கஷ்டங்கள் அதுகளை இந்த ஆர்ட்டுக்குள்ள வந்தோடனே இப்போ லீவ் இருக்கிறதால இன்ட்ரெஸ்ட் ஆர்ட்ல இருக்கிறதால வந்து சேர்ந்தேன் நான். ஏப்ரல் 19 வார ஞாயிற்றுக்கிழமை. வார ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவன் வந்து அக்காவும் தங்கச்சியுமாம் ஐயரம்மாக்கள். எங்களோட ராமர் படம் எடுக்கிறீனா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க பர்த்டேக்கு கிஃப்ட் பண்றதுக்கு தங்கச்சியா நல்ல ஒரு பண்பாளரா சமூகத்திலே ஒரு எல்லாருமே ஒரு நல்ல பிள்ளைன்னு சொல்லக்கூடிய மாதிரி நல்ல ஒரு பண்பாடு. எனவே இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இந்த இலங்கையிலே ஒரு மிக தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் யோசிப்பீங்களா என்ன நிறுவனம் ஒரு ட்ராயிங் கொண்டு வச்சு கொண்டு நிற்கிறீங்களேன்னு சொல்லி. இன்றைக்கு இலங்கையில் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரியில் நிற்கிறேன். காரணம் சாவகச்சேரியின் மீசாலை பகுதியில் நிற்கிறேன். காரணம் இன்றைக்கு இலங்கையை கலக்கி கொண்டிருக்கின்ற அல்லது சாவகச்சேரியிலே ஒரு பிரபலமான ஓவிய ஆசிரியை ஜானகி ஆனந்தகிருபன் அவர்களை நேர்காணல் செய்ய வந்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை தவற விட்டு கொண்டு போகிறதால தான் இன்றைய இளைஞர் சமுதாயம் வந்து தவறான வழிகளில் போய்கொண்டிருக்குது. ஆனால் இப்படியான கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஓவியங்கள், நாடகங்கள், அதேமாதிரி இசைத்துறை இப்படியானவற்றை நாங்கள் ஊக்குவித்து அதற்குள்ளே எங்களுடைய இளைஞர்களை உள்வாங்க வேண்டும் என்றதுக்காக இப்படியான ஆளுமைகளை வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்குது. இவர் வந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களாக இந்த துறையில் இருக்கிறார். அதுவும் 10 வருஷம் ஜானு ஆர்ட் அகாடமி என்று சொல்லி ஒரு நிறுவனத்தை நடத்தி ஏராளமான மாணவர்களை உருவாக்கிய ஒரு பெருமைக்குரியவர். அவரது ஒரு பிரத்யேக நேர்காணலாகவும் அவரிடம் கல்வி கற்ற மாணவர்களினது அனுபவ பகிர்வாகவும் இந்த காணொளி இருக்கும். எனவே இந்த காணொலியை மற்ற மாணவர்களுக்கும் பகிர்ந்து அவற்றை அந்த சேவையை அவர்களும் பயன்பெற உதவுமாறு கேட்டுக்கொண்டு இப்போதைக்கு வாங்கோ காணொளிக்குள்ளே போகலாம். இந்த தருணத்தில் நான் வந்து நிற்கிற இடம் வந்து ஜானு ஆர்ட் அகாடமிக்கு உட்பகுதியில் நிற்கிறேன். இங்கே வந்து படிக்கிற ஆக்களை பார்த்தீங்களா என்றால் 3 வயசுல இருந்து A லெவல், அதே மாதிரி பல்கலைக்கழக மாணவர்கள், தொழில்சார் எல்லாரும் வந்து இங்கே படித்து கொண்டிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு என்னோட வேலை செய்கிற ஒரு PHI அண்ணா கூட இங்கே வந்து ட்ராயிங் படித்தவர். காரணம் அவர்களுடைய ப்ரொஃபஷனலிசம். ஸோ இங்கே என்னென்ன மாதிரியான மாணவர்கள் படிக்கணும், எப்படியான அந்த ஆக்கத்திறன்கள் இங்கே இருக்குதுன்னு சொல்லி நேரடியாக மாணவர்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன். அதே நேரம் ஆசிரியை ஜானகி ஆனந்தகிருபன் அவர்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இப்போ இந்த இடத்துல இந்த நிறுவனத்தினது ஒரு சுப்ரீம் லீடர், நிறைய பேரை உருவாக்கி நிறைய விஷயங்களை சாதிச்சு கொண்டிருக்கிற தென்மராட்சிக்குள்ளே ஒரு பாசிட்டிவான பர்சன் ஜானகி மிஸ்கிட்ட இப்போ நிறைய விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன். வணக்கம் மிஸ். வணக்கம். எனக்கு உங்களை தெரியும், இங்கே உள்ள மாணவர்களுக்கும் தெரியும். ஆனால் இதில் பார்க்க போகிறது முழு உலகமும். சின்ன ஒரு அறிமுகம் உங்களை பற்றி.
நான் ஜானகி ஆனந்தகிருவன். ஆரம்பத்தில் நான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் உசன் ராமநாதன் மகாவித்யாலயம், அங்கே 14 வருஷம் டீச் பண்ணினான். அதுக்கு பிறகு இப்போ இந்த ரிபர் காலேஜில் 3 வருஷம் டீச் பண்ணினான். அதுக்கு பிறகு வட்டக்கட்சி சென்ட்ரோ காலேஜ் 3 வருஷம். இப்போ அதுக்கு பிறகு சாவச்சேரி லேடிஸ் காலேஜ் இப்போ டீச்சர் பண்ணுறோம். நேரடியாக கேட்டால் ஒரு பெண்களை சங்கீதத்துறையில் பார்த்துருக்கேன் நிறைய ஃபேமஸாக கூட அகடமிக்கில் ஆர்ட் ஃபீல்டில் மியூசிக்கில் கூட பேர் இருப்பினும் டான்ஸில் ஒரு 35% ஒரு மிகச்சிறிய அளவு தான் சித்திர ஆசிரியர்கள். இந்த துறையை நீங்கள் ஆரம்பிக்க நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு உங்களோட சிந்தனா சக்தியில் இது கூட கனவாக இருக்கும் நிச்சயமா. ஆனால் அது உடனே நடந்தும் இருக்காது. இது சொட்டு சொட்டு சொட்டாக தான் நடந்து உங்களோட எத்தனையோ நாள் நித்திரையில குழப்பி அடித்து அதுக்குள்ள வந்திருப்பீங்க. அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் மற்ற பெண்களுக்கு. நான் படிக்கலாம் டான்ஸ் தான் எடுத்தேன். நான் அப்பாவுக்கு கொஞ்சம் என்ன டான்ஸில் ஈடுபடுத்த விருப்பம். ஒரு 8ஆம் வகுப்புக்கு 9ஆம் வகுப்பு வரையும் டான்ஸ் எடுத்தேன். பிறகு 10ஆம் வகுப்புக்கு பிறகு உசன் ராமநாதன் மாவட்டத்தில் மகேந்திரன் சார் அவர்கிட்ட ஆர்ட் படித்தேன் நான். அப்போ நான் ஆர்ட் படித்த ஏஎல்லையும் ஆர்ட் எடுக்கையில் எக்கனாமிக்ஸ் 4 பாடம் அந்த டைமில். மகேந்திரன் சார் தான் என்ன ஊக்கப்படுத்தி நீ ஒரு பாடத்தை ஆர்ட் ஆடுன்னு சொல்லி அவர் தான் என்ன இந்த துறைக்குள்ள அடியெடுக்க வச்சது மகேந்திரன் சார். எஸ்ஆர் மகேந்திரன் அவரும் உசன் ராமநாத மகாவித்யாலயத்தில் ஆர்ட் டீச்சராக இருந்தவர். அதுக்கு பிறகு நான் டீச்சிங்கில் வாங்கிட்டேன். அப்போ எங்களுக்கு ஆரம்பத்தில் இப்படி ஆர்ட்டண்டா எங்களுக்கு என்னென்னு தெரியாது பெருசாக. ஒரு சின்ன சோக் கலர் அப்படித்தான். பெருசாக படங்கள் ஒன்றையும் நாங்கள் பார்த்தது கிடையாது. சுயமாக எனக்கு இருந்த ஆர்வத்தில் மகேந்திரன் சாரோட வழிகாட்டலில் இந்த துறைக்கு அடி எடுத்து வச்சேன்னா அதுக்கு எனது பெற்றாரும் காரணம். அப்போ அந்த இந்த விருப்பத்துக்கு அந்த துறைக்குள்ள இறங்குறதுக்கு வழிப்படுத்தினவர். பிறகு மேரி பண்ணின பிறகு தான் இந்த டீச்சிங் எனக்கு கிடைச்சது. எனக்கு உண்மையாக இந்த துறையில் எனக்கு இப்படி வளர்றதுக்கு முக்கிய வழிகாட்டலாக இருந்தவ 3 பேர். ஒன்று எனது கணவர். இந்த டீச்சிங்கு பிறகு நான் இந்த துறையில் இப்படி தொடர்ந்து நிற்கிறேன் எனது கணவர். அடுத்தது கிழக்கு மாகாணத்தில் உதவி கல்வி பணிப்பாளர் இருக்கிற ஸ்ரீதரன் சார். மற்றது சிவதாசன் சார் திருநெல்வேலியில் ஒரு ஆர்டிஸ்ட். அவர் ஜெஃப்னா ஹிந்து காலேஜில் ஒரு ஆர்ட் மாஸ்டராக இருந்தவர். இப்போ ரிட்டையர் பண்ணிட்டார். அவர்கிட்ட பெயிண்டிங்ஸ். அப்போ ஸ்ரீதரன் சாரும் சிவதாசன் சாரும் நாங்களும் ரெய்னிங் காலேஜில் ஒரே பேட்ச் ஆர்ட் கோர்ஸ். அப்போ அவர்கிட்ட பெயிண்டிங்களை பார்த்து தான் நாங்கள் கீறக்கு ஆர்வம் வந்தது. அப்போ அவர் நாங்கள் விடுற பிள்ளைகளை திருத்தி விடுவார். அப்போ அப்படியே பார்த்து எனக்கு இதில் ஆர்வம் கூடினபடியாக நான் இந்த துறைக்கெல்லாம் முழுமையாக என்ன ஈடுபடுத்தினேன். அதுக்கு முழுமையாக ஈடுபடுத்துறதுக்கு முக்கிய காரணம் ஸ்ரீதரன் சார். அவர் ஒவ்வொரு இது ஐடியா பண்ணி நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி வழிப்படுத்தி விடுறவர். அப்போ இந்த ஒரு ஞானு ஆர்ட் அகாடமி தொடங்கினதுக்கு கூடுதலாக அவரையும் எனது கணவரையும் சொல்லலாம். இதில் ஒரு தங்கச்சி ஒரு ஆள் போர்ட்ரேட் கறி கொண்டிருக்கிறா. அந்த மீசகிரி இருக்காங்க. ஓகே, இதை ஃபோனில் பார்த்துட்டு அந்த டாஸ்க்கே அப்படியே கீற வேண்டி இருக்குமா? அப்படியா உங்களை பற்றி சொல்லிவிட்டு இந்த ஆர்ட் ஃபீல்டுக்குள்ள எப்படி சந்தோஷமாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? நான் என் பேர் சார்மிகா. நான் சாவச்சேரி கிண்டு காலேஜில் படித்தேன். நான் 24 பேட்ச் பயோ ஸ்ட்ரீம் எடுத்தேன். நான் கிரேட் ஓஎல் ஆர்ட் எடுத்தேன். நான் பேண்டு கொஞ்சம் இப்போ லீவ் இருக்கிறதால இன்ட்ரெஸ்ட் ஆர்ட்டில் இருக்கிறதால வந்து சேர்ந்தேன். நான் டீச்சர்ட்டியான ஓஎல் படித்தேன். நான் அப்போ ஏஎலும் சும்மா இருக்கேக்க வந்து போர்ட்ரைட் பழகம் வந்தேன். நான் ஓகே, பயோஸ்ட்ரீம் படிச்சுட்டு இப்போ ஜூனி வந்தது நர்சிங். எனக்கு விருப்பம் இல்லை நர்சிங். அப்புறம் ப்ரைவேட்டாக படிப்பேன். கிரேட். இப்போ கேட்க வர்றது தான் கூட எல்லாரும் நினைக்கிறது ஆர்ட்னா தனியாக ஆர்ட் படித்தாக்கள் இல்லை கொமர்ஸ் படித்தாக்கள் இருக்க மாட்டேன். கூட கலைத்துறை சார்ந்து விஞ்ஞானம் படித்தாக்கள்லாம் கூட இன்வால்மெண்ட்டாக இருப்பினும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய சிங்கர்ஸாக இருப்பினும். வேறு அதேமாதிரி நீங்கள் பயோ படிச்சுட்டு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குது. எவ்வளோ விஷயம் உங்களை இம்ப்ரூவ் பண்ண இது உதவுது? ஆனஸ்டாக வரணும். இல்லை ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமா? பொறுமை வரும். கொஞ்சம் இரண்டுக்கு வினைக்கட்டு பொறுமை. கொஞ்சம் வேற யோசனை இல்லாமல் சித்திரம் மாட்டோம்.
பொறுமை வேணும். அடுத்தது இப்போ ஒரு மைண்டில் ஒரு சின்ன சந்தோஷம் இல்லாட்டியும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகல அதானே. கொஞ்சம் விருப்பம் வேணும். விருப்பம் விருப்பம் இல்லாமல் கீரையிலாது. கீரையிலாது. ஓகே, நன்றி அம்மா உங்களோட கருத்துக்கு. தேங்க்யூ. என்ன ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். உங்களுக்கு 4 தம்பியாக்கள், 4 மகன்மார். 4 ஆம்பளை பிள்ளை. 4 மகன்மார். ஒவ்வொரு குழந்தை பிறக்கையும் அது அம்மாவுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்ச். நான் இதை பற்றியெல்லாம் கதைக்கிறேன். நான் அதாவது ஆர்ட் ஃபீல்டுக்குரிய மைண்ட் செட்டே கிடைக்காது. ஒரு நேரம் சொல்லுனா ஒரு டிப்ரெசிவாக இருக்கும். அவங்களையும் வளர்த்து ஒரு அம்மாவாகவும் சரியாக கடமையாற்றிருக்கீங்க. பிள்ளைகள் என்ன செய்யணும் மட்டும் இந்த இடத்துல சொல்லி விடுவாங்க. எனது மூத்த மகன் இப்போ பிஸ்னஸில் இருக்கிற அவரும் அந்த வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ ஆர்ட் ஃபீல்ட் தான். ஆர்ட் ஃபீல்டுக்கெல்லாம் அவரும் இருக்கிறார். 2வது மகனும் கொழும்பு கேம்பஸ் கன்வகேஷன் முடிஞ்சது. அவர் ஃபுல்லாக கேம்பஸ் செலவு முழுக்க ஆர்ட்டால் தான் அவர் தண்ட செலவு தானே பார்த்துக்கொள்கிறார். எங்கள்கிட்ட ஒரு செலவுக்கும் வேண்டே இல்லை. முழுக்க ஆர்ட் கிளாஸ் கொடுத்து போர்ட்ரைட் ஆர்டர் எடுத்து கீறி முழு இந்த 4 வருஷ செலவும் அவர் தான் பார்த்தவர். மற்ற எல்லா 4 பேருக்குமே அந்த துறையில் ஈடுபாடு இருக்குது. எனக்கு கடைசி மகனும் 6ஆம் வகுப்புலேருந்து சின்ன வயசுலேருந்தே கீறுவார். 6ஆம் வகுப்புலேருந்து சுயமாக போர்ட்ரைட் அதில் கீறி. 3வது இன்ஜினியர் மொரட்டுவர். இப்போ ஃபைனல் இயர் இப்போ மே மாதம் முடியுது. அவரும் ஒரு ஆர்ட் ஃபீல்ட் தான். மெட்ஸ்னாலும் அது ஒரு கட்டடக்கலையோ என்னவோ. ஆர்ட்டில் வீடியோ எடிட்டிங், அந்த வீடியோ இப்போ பாட்டுகள் வித்தியாசமான வீடியோ எல்லாம் எடுத்திருக்கிறோம் சும்மா நார்மல் கேமராவில் இருந்து. மற்றது சின்னாலும் அவரும் பல்துறையில் ஈடுபாடு, நல்லா பாடுவார், டான்ஸ் ஆடுவார், ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட். அவர் இப்போ மேட்ச் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ எடுக்க போகிறார் ஓஸ்ட்டுக்கு. அப்போ சொல்லுவார் வியல் கீரைக்கில் நான் இப்போ அந்த ஏஎல் எடுப்பேன், இப்போ தான் இந்த திருப்பி இதை கீரோணும் போர்ட்ரைட் செய்யணும். இந்த சிந்தனைலாம் இருக்குது. அப்போ கிரேட். அதாவது அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த பசி ஒரு பொல்லாத பசி. இதை சாப்பிட மட்டும், இந்த கலையை சாப்பிட மட்டும் தலையடியாக இருக்கும். என்ன இப்போ உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்துட்டுதுண்டா, ஒரு ட்ராயிங் ஐடியா வந்துட்டுதுண்டா, வீட்டில் உங்களோட அன்றாட கர்மங்களையும் செய்து கொண்டு இருக்க அந்த ஐடியாவை என்னென்று எக்ஸிக்யூட்டிவ் பண்ண போறேன்னு ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு. குழப்பமாக இருக்கும். எனக்கு அதுக்கு ஊக்கப்படுத்துறது என்ன கணவர் ஆனந்திக்குவேன். ரைட். நிச்சயமா இந்த இடத்துல ஒன்றை சொல்ல வேணும். இதில் சொல்லலாமோ தெரியல. இன்றைக்கு கூட அவர் ஒரு சுயநமான நிலைமையிலையும் இதுக்கு ஒரு ஸ்பேஸை தந்து, ஆனால் இன்றைக்கு இந்த வீடியோ எடுப்போமோன்ற ஒரு கட்டம் இருந்தது. போங்கன்னு சொல்லியா இந்த நேரத்தில் அவருக்குமே பாராட்டுகள். ஒரு கணவனுடைய ஒத்துழைப்பு இல்லாட்டி ஒரு பெண் இந்த விஷயத்தில் செய்யவே முடியாது, கடைசி செய்யவே முடியாது. ஸோ இதை பார்க்குற ஆம்பளையாக்கள் அப்படி ஒரு ஸ்பேஸை ஃபுல் ஹெல்ப்பாக இருக்கவன் வேற துறையில் வளர்றதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண வேணுமென்று தான் இந்த இது கணவர் மேலே செய்ய வேண்டிய முக்கிய இது. என்னடா வேற வைஃப் என்ன துறையில் ஈடுபாடோ அந்த இடத்த அவைகள் இனங்கண்டு அதை அந்த துறையில் ஈடுபடுத்துறதுக்கு அவையெல்லாம் வழிபடுத்தவன். நிச்சயமாக இங்கே மாணவர்கள் நிறைய ஆர்வமாக இங்கே ட்ராயிங் கீறி கொண்டிருக்கணும். இதில் ஒரு தங்கச்சி ஒரு ஆள் ஆர்வமாக கீறி கொண்டிருக்கிறா. கேட்போம், எவ்வளோ காலமாக படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க, சொல்லுங்கள் உங்களை பற்றி. என் நேம் வனஜா. நான் கோயம்புத்தூர்லேருந்து. ஞானே மிஸ் எனக்கு 7க்கு முன்னுக்கு தெரியாது. இப்போ எனக்கு 23 வயசு. ஏஎல் முடிச்சுட்டு யூனிக்கு போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று எழுதணும் நாங்கள். அப்போ அது எழுத போகிறதுக்கு எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை அந்த டைமில். அது எப்படி செய்யணும், என்ன எக்ஸாம் நடக்கும் அங்கே, அது சம்மந்தமாக ஒரு நாலேஜும் இல்லாத டைமில் பயந்து கொண்டு இருந்தேன் நான், என்னென்ன அந்த எக்ஸாம் போய் எழுதுறதுண்டு. அப்போ அந்த டைமில் தான் ஃபோனில் அண்ணாக்கள் பார்த்துட்டு இப்படி ஜானு அகாடமின்னு சொல்லி மீசாலையில் இருக்குது, நீ போய் படிக்கிறியான்ற டைமில் அம்மாவுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. சொன்னால் தூரம் போகணும், பஸ்ஸில் போகணும், அதுன்னு சொல்லி அவளுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. அப்புறம் அண்ணாக்கள் கொஞ்சம் அடிபட்டு கதைச்சு மிஸ்ஸோட ஃபோன் பண்ணி கதைச்சு. மிஸ்ஸுக்கு ஸ்டார்டில் பெருசாக அந்த இது இல்லை. என்னென்னு சொன்னால் என்னை பற்றி மிஸ்ஸுக்கு தெரியாது. முதல் நான் செய்வேனோ செய்ய மாட்டேனோ எடுத்துகிட்டு லட்சுமி அங்கே ஒரு என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணிட்டு சொல்லி அதுவும் ஒரு பிளாக் மார்க் மாதிரி போகும். அதால் மிஸ் கொஞ்சம் யோசிச்சு அப்புறம் அண்ணா இல்லை எடுத்தவாவோ இல்லை பிரச்சனை இல்லை படிப்பாவான்னு சொல்லி வந்ததில் அப்புறம் இங்கே ஜாயின் ஆகினேன். அதுக்கு பிறகு ஜாயின் ஆகினதுக்கு பிறகு இந்த கிளாஸை விட்டு போகிறதுக்கு மனம் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. மிஸ்ஸை பற்றி சொல்லணும்னு சொன்னால்
ஜானகி மிஸ்ன்னு சொல்கிறத விட இங்கே படிக்கிற எல்லாருக்குமே ஒரு அம்மான்னு சொல்லலாம். யானு அம்மான்றது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள். நாங்கள் எங்களோட ஸ்டடீஸில் மட்டும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ரீதியில் எங்களோட பர்சனலில் நாங்கள் ஏதாச்சும் பிள்ளை செஞ்சாலும் சரி, சரியாக செஞ்சாலும் சரி, அதை அப்ரிசியேட் பண்ணுறதுலேயும் சரி, இல்லாட்டிக்கு எங்களை பேசி எங்களுக்காக ஒரு கண்கலங்கி அந்த இடத்துல நின்ற ஒரு ஆளாக நான் பார்த்தேன். நான் வந்ததுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸில் படிச்சுட்டு போகிறவங்க வந்து ஒரு நாலேஜோடையும் அதே நேரம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஸ்கில்லோட போகிறது மட்டும் இல்லாமல் அதே நேரம் இங்கே வந்தால் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு மனம் பெறாத ஒரு இடம்தான் இது. இப்போ என்ன சரிங்க? இப்போ யூனியில் படிக்கிறேன். ராமநாதன் அகாடமி படிக்கிறேன். செகண்ட் இயரில் படித்து கொண்டிருக்கிறேன் நான். இப்போ இந்த ஆர்ட் ஃபீல்டில் ஒரு இப்போ ஆர்வம் வருது. அதுக்கு டிவி நிகழ்ச்சிகளோ அதுகளோ காரணமாக இருக்குல்ல, நீங்கள் அதை ப்ரொஃபஷனாக எடுத்துருக்கிறீங்க. இப்போ கூட எல்லோரும் ஏதாவது பிஸ்னஸ் ஆக்கலாம், ஏதாவது காசு உழைக்கணுமென்று தான் கூட மெட்ட சைட்டுக்கு போகிறது. இலங்கையில் இப்படியான விஷயங்களை நீங்கள் ப்ரொஃபஷனலாக கொண்டு வரதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கிறீங்க? நீங்கள் இங்கே படிக்கிறதுல கட்டாயம் உங்களுக்கு அது வந்திருக்கும். ஈவன் ஒரு எக்ஸிபிஷனை செய்யலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். என்ன ஐடியா இருக்குது? மிஸ்கிட்ட வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. படிக்கணும், யூனிக்கு போகணும், அதுவும் யூனிக்கு போகணுமென்ற எதிர்பார்ப்பேன் இருந்தேன்னு சொன்னால் படிப்பிக்கல டீச்சர்ஸ் மாதிரி சொல்கிறது இப்போ கஷ்டப்படணும், யூனிக்கு போனால் ஃபன் பண்ணலாம். ஆனால் அப்படி என்ன அங்கே இருக்குது, அது ஒருக்கா போய் பார்க்கணும் என்ற அந்த ஒரு இதில் தான் சரி படிப்போமே என்று சொல்லி வலிக்கிட்டது. அதுக்கு பிறகு இங்கே வந்து தண்டி இப்போ தான் யூனியன்னா என்னென்றும் விளங்குது. அதே நேரத்தில் அது மிஸ்ட வந்ததுக்கு பிறகு தான் நான் இப்போ படிக்கிறேன்னு சொன்னால் அது இந்த ஓனாக இந்த ஹாஸில் நான் படித்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணமும் மிஸ் தான். இங்கே வந்ததுக்கு பிறகு இது ஆப்டிடியூட் எக்ஸாமுக்காக படிக்க வந்தேன் நான். ஆனால் அதுக்கு பிறகு இங்கே எல்லோரும் போர்ட்ரைட் மிஸ் பழகிறத பார்த்துட்டு அதில் ஒரு ஆர்வம் வந்து மிஸ் பழகுங்கன்னு சொல்ல, அதுக்கு பிறகு பென்சிலில் போர்ட்ரைட் பழகி அது முடிச்சு கொண்டு வந்த பிறகு மிஸ்னா கலரில் பழகணுன்னு சொல்லி அப்புறம் அது கலரில் பழகி அப்போ அதுகள் நான் தனியாக ஆர்டர் எடுத்து எனக்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி தனியாக ஆர்டர் எடுத்து செஞ்சு அதில் இருந்து காசு சேர்த்து எனக்குரிய சாமானோ எனக்குரிய ஒரு உடுப்போ சரி, இல்லாட்டிக்கு எனக்கு ஒரு ஸ்டடீஸுங்கான திங்ஸோ சரி எந்த காசில் வாங்கிக்கல எனக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து எங்கிட்ட மிஸ் தான். அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவையும் சரி, இல்லாட்டிக்கு வேறு தனிப்பட்ட ரீதியாக தொழில் செய்கிறவையும் சரி, அவையும் வந்து இங்கே படிக்கணும். என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ளே ஆர்ட் வந்து ஒரு சரியான ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமாகவும் அதே நேரம் ஒரு பிஸ்னஸ் வைஸாக கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாகவும் எல்லாத்தோட சம்மந்தப்பட்டதாகவும் அது காணப்படுறதால எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ முந்தி நாங்கள் படிக்கும்போது சின்ன வயசில் ஆர்ட்டுக்குன்னு சொல்லி ஸ்கூல் டியூஷன் எல்லாம் நாங்கள் போனதில்லை. ஆனால் இல்லவே இல்லை, நாங்கள் படிக்கல. வீட்டு அம்மா சொல்லி தருவாங்க, அண்ணா சொல்லி தருவாங்க, அதை கேட்டு போய் படங்குறது. அப்படி இப்போ பிள்ளைகளை அதுக்கு ஆர்ட் டான்ஸ் மியூசிக்ன்றது வந்து ஒரு இது. இப்போ கூடுதலாக பிள்ளைகள் வந்து ஃபோனில் டிவியில் மின்னக்கிறபடியாக மைண்டும் அது சரியில்லாமல் போகுது பிள்ளைகளுக்கு. அப்போ இதுக்குள்ளே கொண்டு விடும்போது நார்மலாக கதைக்காத பிள்ளைகள் இருப்பினா அப்படி அப்நார்மலான பிள்ளைகள் இருக்கேக்குள்ள அப்படியான பிள்ளைகள். நான் வீட்டை இப்போ கோயம்புத்தூர்லேயும் கிளாஸ் எடுக்கிறேன் நான். அப்போ அங்கேயும் வந்து கூடுதலான கோல்ஸ் வந்து கேட்பினம் என்னன்னு சொன்னால் இப்போ பிள்ளை வந்து கொஞ்சம் கதைக்கல, கொஞ்சம் இதாக இருக்குது, இல்லாட்டிக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்குது, என்ன செய்யலாம் இதில் விட்டால் இப்படி இருக்குமான்னு சொல்லி. அப்போ நான் சொல்கிறது ஃபோனை கொடுத்து டிவியை கொடுத்ததுன்றதுக்கு பிள்ளை இதில் ஒரு இடத்துல இருந்து அந்த விஷயத்தை செய்யும்போது அது ஒரு நாலேஜாக இருக்கும் அந்த பிள்ளைக்கு. இனி அந்த பிள்ளைங்க மைண்டும் அப்செட் ஆகிற அளவுக்கு வராது. 4 பிள்ளைகளை பார்க்கக்குள்ளே அவைய கதைக்கிற கதையை தாங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ அப்படி ஆர்ட்ன்றது வந்து ஒரு மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதே நேரத்தில் ஒரு அப்செட்டாக இருந்தோம்னு சொன்னால் எவ்வளோதான் கீரை தெரிஞ்சவங்களுக்கும் அது அந்த படம் வந்து கீரை வருது இல்லை. அப்போ அது ஒரு மனசோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்குது, தொழிலோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இங்கே தான் மீசாலையில் தான் ஞானம் ஆர்ட் அகாடமி வந்து இருந்தது. அதுக்கு பிறகு மிஸ் என்ன இதண்டிட்டு நான் இங்கே மிஸ்ஸோ பலகிற விதங்களோ இல்லை என்னென்னு தெரியல. இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்க விட்டுட்டு அதை பார்த்துட்டு சாவச்சேரியில் கச்சை ரோட்டில் அங்கே ஒரு ஞானம் ஆர்ட் அகாடமி பிரான்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களா அங்கே. அதுவும் இப்போ வரைக்கும் நல்லா போய்கொண்டிருக்குது. அங்கேயும் நிறைய பிள்ளைகள் படிக்கணும். இப்போ தூர இடங்கள்லேருந்து வார ஆக்களுக்கு வர்றது கஷ்டமாக இருக்குது, ஆனால் அவைக்கு விடுறதுக்கு விருப்பமாக இருக்குது.
அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த ஜானு ஆர்ட் அகாடமி வந்து இன்னும் நிறைய கிளிகளை ஜன்னி கொண்டு போகணும் வேண்டும். அதே மாதிரி எந்த விஎஸ் ஆர்ட் அகாடமி என்ற அந்த அது வந்து அதுவும் ஒவ்வொரு வளர்ச்சி அடைஞ்சு நான் 4 வருஷம் படித்து முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஆர்ட் கேலரி ஒன்று ஓப்பன் பண்ணி அது யாரால் நடந்த அன்றைக்குள்ள அது யானை மிஸ்ஸாலன்ற அளவுக்கு நான் வளரணும் வேண்டும், மிஸ்ஸுண்ட இது வளரணும் வேண்டும் ஆசைப்படுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த நேரத்தில் நான் மாணவர்கள்ட்ட கேட்ட அதே கேள்வி தான் கேட்குறேன். இந்த அகாடமிக்கு வந்தோடனே ஒரு அமைதி, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட், ஒரு தியான பீடம் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அந்த டிசிப்ளினை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கள்? சரியான எனக்கு சரியான குடும்ப சுமை வேலைப்பாடு நிச்சயமா 4 பிள்ளைகள் இருந்தாலும் மற்றது வீட்டு வேலைகள் அதோட சரியான இதில் டென்ஷன் எல்லாம் வாரது. ஆனால் இங்கே வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துடுவார். மறந்து பிள்ளைகளாக இருந்து பெண்பலாக அவைக்கு இந்த துறையை நான் கற்பித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இவரே அந்த என்ன கணவரே பாவடி பண்ணுவார். என்ன இப்படி இருந்துட்டு டப் பண்ணிருக்கல போனோன்னே எல்லாம் சிரிச்சு வித்தியாசமாக இருக்கிறீங்க. இதுக்கண்டு பிறந்த மாதிரி என்ன உண்மையான இதாக தானே இந்த இது சில பேர்ட்ட பிறப்பு நோக்கம் வந்து இதாக இருக்கும். அப்போ அதுக்குள்ளே போனோன்னா அந்த ஆத்மா வந்து சந்தோஷப்படும். இதை தொடர்ந்து செய்கிறதுக்கு சரியான சிக்கல் தான். ஆனால் நான் இது விடுற அளவுக்கு இல்லை, பிள்ளைகளை வழிப்படுத்தணுமென்றது தான் இந்த முக்கியமான ஒரு இலட்சியம். சின்ன ஆட்கள்ன்ற ஒரு கோச்சிங் இந்த டீச்சர் ஒரு ஆள் நிற்கிறாங்க, அவங்கள்ட்ட வேண்டிய அனுபவ பயிர்களை கேட்போம். வணக்கம் மிஸ். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லிட்டு. நான் சோவிதா பரதன். டிஓவாக இருக்கிறேன். ஓஎல்ஏல் எல்லாம் ஆர்ட் செய்தேன். அந்த இதில் சித்திட்டா எல்லாம் படித்தது. அதாவது மிஸ்ஸின்ற ஸ்டூடெண்ட் உங்களோட சித்தி தான், அம்மாண்ட தங்கச்சிண்ட அக்காண்ட சாரி இவ உங்களோட அம்மாண்ட அக்கா ரைட் தங்கச்சி. இதுக்குள்ள சின்னாங்களோட ஒர்க் பண்ணிட்டு எப்படி இருக்கு மைண்ட்? ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இங்கே வந்தால் எல்லாம் மறந்துடும். நீங்கள் நேரம் போகாதும் தெரியாது. நாளைக்கு 9 மணிலேருந்து 2 மணி மட்டும் கிளாஸ் இருக்கு. இடையில ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிடுவேன், அவ்வளோதான். அதில் முக்கியமாக சித்தியோட ஒர்க் பண்ணிக்க அந்த எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குது. மற்ற நீங்கள் ஒரு வேறு ப்ரொஃபஷனில் இருந்துட்டு டிஓவாக இருந்துட்டு இங்கே வந்து ஒரு டீச்சராகவும் இருக்கிறீங்க. 2 இடையிலான அந்த மணல் ஓட்டங்கள் வித்தியாசம் 2ம் அதை விரும்பித்தான் செய்கிறது. இந்த இது சித்தியோட சேர்ந்து செய்ய ஒரு இது அந்த ப்ரெஷர் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். சித்தி தானே மற்ற பிள்ளைகளோட ஒர்க் பண்ணிக்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கிட்டத்தட்ட இங்கே எவ்வளோ பேர் சின்னாங்கள் படிக்கணும்? 90 பேருக்கிட்ட படிக்கணுமா? 100 பேர் வந்து 90 குறைஞ்சிட்டுது. நானே அந்த 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு வரை குளசிட் வகுப்புகள் வந்துடும். அப்போ அளவு குறைஞ்சிடும். மற்றபடி ஓகே போய்க்கொண்டு. நன்றி உங்களோட அனுபவம். இதுக்கு நேரடியாக கேட்டணும்னா நீங்கள் ஏதாவது ஒழுக்க கோவை மாதிரி வச்சிருக்கிறீங்களா, அல்லது பிள்ளைகள் உங்களை பார்த்தோன்னே தாங்களே சைலண்ட் ஆகினுமா? அவைகள் அப்படியே அதே அந்த சைலண்ட் தான். அவைகள் இங்கே வர எல்லாருமே சைலண்டாக புலப்படியும் இங்கே வந்தோடனே சைலண்டாக இருந்து செய்ய. அதுக்கு நீங்கள் வெறுட்டுறையில உங்களோட பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி வெறுட்டுறதோ இது இல்லை, அட்வைஸ் பண்ணுவேன். மற்றது அன்பாக அவைக்கு சொல்லி கொடுப்பேன். நிச்சயமா. இதில் ஒரு தங்கச்சி வந்து இதில் தொலைபேசியில் இருக்கிற படத்தை பார்த்து அதே மாதிரியே அப்படியே கீறி கொண்டிருக்கிறா. அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். உங்களோட பேரை சொல்லிட்டு. என் பேர் மதுஷா சிவதேவன். நான் வந்து A லெவல் முடிச்சுட்டு இங்கே மிஸ்ஸிட்ட கிளாஸுக்கு வந்து சேர்ந்தேன். நான் எனக்கு முதல் வந்து எல்லோரும் நினைப்பினம் ஆட்டண்டா சும்மா பென்சில் எடுத்து கீறுறதுண்டு. ஆனால் இங்கே மிஸ்ஸிட்ட வந்த அப்புறம் தான் தெரியுது ஆட்டன்றது ஒரு கடலண்டு. எனக்கே இவ்வளோ டேலண்ட் இருக்குதுண்டு முதல் தெரியாது. மிஸ்ஸிட்ட வந்த அப்புறம் தான் மிஸ் ஒவ்வொண்டா சொல்ல 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 இப்படி எல்லாம் இருக்குது, இப்படி எல்லாம் செய்யலாம்ன்ற ஒவ்வொரு ஐடியா வரும். இப்போ எல்லோரும் A லெவல் எடுத்துகிட்டு வீட்டில் சும்மா இருந்து இருக்கிற நேரத்துக்கு இப்படி வந்து மிஸ்ஸிட்ட இது எல்லாத்தையும் படித்தா இது ஒரு தொழில்துறைக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். எல்லாருமே இதுக்குள்ள படிக்கிற எல்லாருமே வித்தியாசமாக ஒரு அமைதியான பிள்ளைகளாகவும் ஒரு தூர நோக்கு சிந்தனை ஒன்று தெரியுது. அந்த என்னன்னு சொல்கிறது, வடிவேல் மாதிரி சொன்னால் ஒரு ஒளி வட்டம் ஒன்று தெரியுது எல்லாட்ட முகத்தில். உண்மையாக தான் சொல்கிறேன். புழுகையில் அது நீங்கள் ஒருவேளை இப்படியான ஆக்கள்லாம் நீங்கள் வாரீங்களா இல்லை இங்கே வந்த பிறகு மாறுறீங்களா? சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அவங்க முயற்சியையும் பொறுத்து
இங்கே வந்தால் இப்போ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் ஒன்று தெரியுது எல்லாருலையும். ஏன் அது எப்படி வருது? உண்மையாக தான் கேட்குறேன். இது பார்த்தோன்னே கேட்குறேன். என்னடா எங்கே போனாலும் ஏதாவது ஒரு கலவரம் ஒன்று லைட்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஸ்மூத்னஸ் இருக்குது. அது மேபி மிஸ்ஸின்ற வைப்ரேஷனோ தெரியல எனக்கு. நீங்கள் தெம்மராட்சி தானோ? சாவச்சேரியிலேருந்து வரீங்களா? ஓகே ஓகேம்மா. இதை அரைவாசி பேர் நான் மியூசிக் படிக்க கேட்க எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறதா தான் எங்களோட அப்பா என்ன விடவே இல்லை. அதுக்கு சொன்ன உதாரணங்கள் எல்லாம் இதில் சொன்னால் கவலைப்படுவீங்க. ஆனால் இப்போத்தைய ஆக்களை கொஞ்சம் விடியணும். ஆனால் நான் அதை கஷ்டப்பட்டு தான் நான் சாதித்து கொஞ்சம் கொஞ்சமாக வாரேன். ஈவன் அதை எனக்குரிய அங்கீகாரத்தை நான் ஏற்படுத்துறதுக்கு போட்ட பாதை நான் தான் கூட கஷ்டப்பட்டேன். நான் உங்களோட வீட்டு அந்த ஸ்பேஸ் வந்திருக்குது. நான் கேட்க வர கேள்வி, ஏன் அதை விருதையிலேண்டா இதை பிஸ்னஸ் ஆக்கலாம், இதால் காசு வராது என்றதான் எங்களுடைய ஆக்கள்கிட்ட மெயின் நோக்கம். காசையும் தாண்டி வேறு ஏதாவது விஷயம் இதில் இருக்குதா? அதே நேரம் 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். காசையும் தாண்டி ஏதாவது விஷயம் இதில் இருக்குதா? அதே நேரம் இதை ஒரு ப்ரொஃபஷனாக இனி கொண்டு வரலாமா? சொல்லுங்கள். காசையும் தாண்டியண்டா இப்போ ஒவ்வொருத்தட்ட ஃபேமிலியிலேயும் ஒவ்வொரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கலாம் வைக்கி ஒரு வேறு மனநிலை இருக்கும். அந்த மனநிலையை மாற்றி கொஞ்சம் அமைதியாக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த இடத்துக்கு வந்தால் அது கிடைக்குமென்று நான் நம்புகிறேன். ஓகே. மற்றது இப்போ நிறைய பேர் இப்போ ஃபோனில் அடிக்ட் ஆகி அதால் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படியான துறைகளில் ஈடுபடையக்குள்ள அது ஒரு சுயதொழிலாக மாற்றக்கூடியதாயும் அதில் பெரிய லெவலில் வளரக்கூடியதாயும் இருக்குமென்று நான் நம்புகிறேன். நீங்கள் பாட்டும் பாடுவீங்களான்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. உங்களோட குரலை வச்சு பிடிச்சிட்டேன். 4 ஆம்பளை பிள்ளைகள். ஸோ இங்கே இவங்க நிற்கலாம். இதில் எல்லா பிள்ளைகளுமே படிக்கணும். நிறைய ஆம்பளை பிள்ளைகளும் வந்து நீங்கள் படிக்கணும். படித்தா தான் இந்த வேறு ஃபீல்டுகளுக்கு போகாமல் இப்போ நிறைய சிக்கல்களுக்கு மாட்டினோம் போய். என்ன மிஸ், இப்போ எங்களோட சமூக புறக்காரணிகள் எல்லாம் தலைகளை மாற்றி வச்சிருக்குது. அப்போ இந்த இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்கிறீங்களா? சார் ஒரு ஆர்ட் ஃபீல்டில் இருக்கிற நிச்சயமாக இப்போ இளம் சமுதாயம் இந்த கலைத்துறை, அது நான் தனியாக ஆர்ட்னு சொல்ல மாட்டேன், இசைத்துறை என்றாலும் சரி, டான்ஸ் என்றாலும் சரி, ஆர்ட்னா சரி, ஒரு கலைத்துறையில் ஈடுபட்டால் தான் அவர்கள் ஒரு நல்ல பண்பாளராக இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வர்றதுக்கு இது ஒரு பங்களிப்பு செய்யும். நல்ல ஒரு எண்ணப்பாங்கு உருவாக்கும். இதில் 2 நண்பர்கள் வந்து போட்டிக்கு படம் கேறி கொண்டிருக்கணும் யானு ஆர்ட் அகாடமியில். அவையே போய் போட்டி காணுவோம் என்ன மாதிரி. இங்கே காதை வந்து அப்படி ஃபோனில் பார்த்து அதே மாதிரி கீறி கொண்டிருக்கிறார் தம்பி. வணக்கம். என்ன செய்கிறீர்கள் 2 பேரும்? என்னுடைய பெயர் திதோஜன். கிட்ட வச்சுக்கோங்க. நான் முதல் இங்கே டீச்சர்கிட்ட ஆர்ட் பழக வந்தது ஓஎல்ல தான் முதல் டீச்சர் அறிமுகமானவர். அப்போ எனக்கு முதல் ஆர்ட்ஸில் படங்குருவேன். நான் நோட்ஸ் இதெல்லாம் அவ்வளோ கிளியராக இல்லை. அப்போ டீச்சர்கிட்ட வந்து டீச்சர்கிட்ட படித்து வந்தது. கிரேட். இப்போ ஆர்ட்கே எடுத்தீங்களா? நோட்ஸ் தானே கஷ்டம்ன்றவேன். பிறகு இப்போ ஏஎல்ல மேத்ஸ் படித்தேன். இப்போ திருப்பி எனக்கு அந்த போர்ட்ரேட்டில் சின்னதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால இப்போ போர்ட்ரேட் பல வந்துருக்கு. இப்போ என்ன நடக்குது? படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அது அங்கால நண்பன் அவங்க கூட 2 பேரும் சேர்ந்தா வாரினீங்க. ஓகே. யாழ்ப்பாணத்தில் நண்பர்கள் சேர்ந்து பல சம்பவங்கள் செய்கிறாங்க. இவே 2 பேரையும் மாரி கொஞ்சம் நல்ல சம்பவமாக செய்யும் கூடாப்பா. வாழ்த்துக்கள் தம்பி மாரி 2 பேரும். உங்களோட பேர் சொல்லி என்ன, நீங்கள் இவ்வளோ காலமாக இங்கே வாரியல் அதில் பெரிய சொல்லுங்கள். என் பேர் வந்து கிருஷியன். நான் இங்கே ஓயிலில் சேர்ந்துறேன். வந்து நான் ஏல மெஸ் தான் எடுத்தேன். நான் எனக்கு ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. போர்ட்ரேட் ட்ராயிங்கிறது ரொம்ப பிடிக்கும். பொதுவாக எல்லா இடம் என்ன சொல்கிறது, போர்ட்ரேட் பழகிற அப்படியே இங்கே ஈஸியாக பழகலாம். மற்ற அந்த மிஸ்ஸின் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எப்படி அந்த ரோபோட்டிக்காக இருக்கிறதா? அந்த சில பேர் சொல்லுவினோம், அதாவது அந்த வகையில் என்ற மாதிரி இருக்கிறதா, இல்லை உங்களோட ஹார்ட்டோட ஒட்டுற மாதிரி கொஞ்சம் ஆஸ் எ மதர் மாதிரி சொல்லி தருவா? அதை சொல்லுவோம். அப்படிதான் ஃப்ரெண்ட்லியாக என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பேஸ் ஒன்று தருவாவா உங்களுக்கு? மற்ற இது ஒன்று கீரையிலன்னு வைங்க, மிஸ் சிம்பிளாக விட மாட்டேன். ட்ரை பண்ணுவேன், உங்களோட முடியும் மோட்டிவேஷன் பண்ணி திருப்பி கீரை வச்சு மிஸ்ஸுக்கு பெஸ்ட்டாண்டு தோண மாட்டேன் கீரை வைப்பேன். ஆனால் எங்களால் முடியும். கீரை முடிக்கிற அளவுக்கு மிஸ் ஹெல்ப் பண்ணுவா. முதல்ல ஒரு மெதட் சொல்லி தந்தா இன்னொரு மெதட்ல சொல்லி தருவா. ஈஸியாக இருக்கு, சிம்பிளாக பழக.
இதில் 2 பேர் இருக்கணும். இவன் வந்து அக்காவும் தங்கச்சியுமாம். ஐயர் அம்மாக்கள் எங்களோட ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஆக்களை கீறி கொண்டிருக்கணும் படம். முக்கியமாக இந்த விஷயத்தில் சகோதரமாக ஒர்க் பண்ணிக்க அப்படி நான் காணையில் உண்மையை சொன்னேன். ஆனஸ்ட்டாக சொன்னேன். இந்த ஃப்ரெண்ட் மாதிரி செய்ய வேணும். அப்போ என்னடா வீட்டு அடிவாடுகள் வந்துடும், தலைமையர்களை பிடிச்சி கிழிச்சு. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்கள். விவேகானந்த சர்மா விதுஷா. ஓகே, எவ்வளோத்த இருந்து வாரீங்க? பருத்துறை. பருத்துறையிலேருந்து இங்கே வாரீங்க? பருத்துறையிலேருந்து மீசாலைக்கு வேறினம். ஆனால் இங்கே எழுதமட்டு வாழ சாவச்சேரியில் கொடிகாந்தில் இருக்கிற இல்லை கச்சா ரோட்டில் இருக்கிற ஆக்களுக்கு படிக்க வேணும் இல்லை. ஓகே, வாழ்த்துக்கள். இந்த ஃபீல்டு சிவனை பற்றி கீறி கொண்டிருக்கிறீங்களா? அதே மாதிரி அந்த ஃபோன் அப்படி இருக்க திருப்பி காட்டுங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு அனுபவமான ஆளாக இருக்க இப்படி கீறுவேண்டா. எவ்வளோ காலமாக நடக்குது? நான் 3 இயர்ஸ் இங்கே படிக்கிறேன். 3 இயர்ஸாக படிக்கிறீங்களா? எனக்கு எந்த அனுபவமே இல்லை. ஆட்டம் எடுக்கல. நான் A level படிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருந்தேன். ஓ லெவல் மட்டும் செலக்டிவ் சப்ஜெக்டில் மியூசிக்கா? அதுவும் இல்லை. ஓகே, நான் சிவிக்ஸ் தான் எடுத்தேன். A லெவலில் தமிழ் லிட்ரேச்சர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் எடுத்தேன். ஆர்ட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. A லெவலில் வீட்டில் சும்மா இருக்கும்போது பார்த்து படம் கீறி கொண்டு இருந்தேன். வீட்டில் எல்லாம் சும்மா படம் கீறிட்டு இருந்தால் கொண்டு எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அப்போ ராமர் படம் ஒன்று கீறினா ஃபர்ஸ்ட் டைம். இவங்க பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு. தங்கச்சியா? இல்லை, அக்கா. அக்கா. அப்போ அக்கா தான் டேர்னிங் பாயிண்ட். ஓகே, ராமர் வாக்கு பிடிக்கும். அப்போ கீரை வலிக்குது. அப்போ அந்த படம் ரொம்ப நல்ல வடிவம் வந்திருந்தது. இந்த பிள்ளைக்கும் என்னமோ இருக்குது, இந்த பிள்ளையும் படிக்க வைக்கலாம்னு சொல்லி வீட்டில் நம்பிட்டாங்க. அது இல்லை, உங்களுக்கு ஒரு பந்தம் இருக்கும். இது மேபி இதில் முற்புறவியில் நீங்கள் ஏதாவது இப்படியான சார்ந்தவராக இருக்கலாம். மற்றது சின்ன இல்லை, 3 வயசுக்குள்ளே சயின்ஸை கதைச்சா 3 வயசுக்குள்ளே இதில் ஒரு நல்ல பிரிண்ட் ஒன்று உங்களுக்கு இருக்கும். சின்னலையே நீங்கள் நல்லா கீறிப்பீங்க, அதை கண்டு கொண்டிருக்க மாட்டேனும். அது வெளிப்பட்டுருக்குது. ஏன்னா எல்லோரும் கேட்குறது தான் மியூசிக் படித்ததா அதாண்டு. நானும் இந்த துறையில் சம்மந்தம் இல்லை. 25 வயசில் கீபோர்ட் எடுத்தது. ஓகே, அது வரும். ஓகே, இப்போ நான் கேட்க வர்றது அடுத்த கேள்வி. இப்போ அக்கா தங்கையா கீரைக்குள்ள எப்படியும் ஒரு சின்ன, நான் கலவரத்தை உண்டு பண்ணல, ஒரு சின்ன ஈகோக்கள் இருக்குமே, அக்செப்டேஷன் இருக்காது. ஆனால் உங்களுக்கு எப்படி அது வருது? இல்ல, 2 பேரும் ஏதாவது ஒன்று கீரணம்டா 2 பேர்ட்டையும் ஒரே மாதிரி தான் வரும். அது என்னன்னு தெரியாது, ஆனால் ஒரே மாதிரி தான் வரும். ஒன்றும் இல்லை, உங்களோட அப்பா இறைவனுக்கு செய்கிற அந்த தொண்டை வடிவா செய்கிறார். 100% ஒனஸ்டா சொல்றேன்னு. எல்லாரும் என்ன அப்படி பேரும் இந்த மாதிரி எங்களோட ஃபைனல் எங்களுக்கு கீறி கொடுத்ததும் 2 பேருக்குமே ஒரே மார்க்ஸ் தான் வந்தது. அது நான் ஒன்று செஞ்ச 2ஆம் அதே மாதிரி ஒன்று செய்வா. மற்றது எங்களுக்கு இந்த விட்டுறக்கூடாது, இந்த ஆட்டை நிறைய முன்னேறி கொண்டு வரணுமென்ற ஆசை எங்களுக்கு. அதனாலதான் நடந்தது. எத்தனை நம்பர்? நான் முதலாம் நம்பர். சூரியன் அக்கா எத்தனை நம்பர்? முதலாம் நம்பர். அதிலே கூட ஒன்றாத்தான் இருக்கிறீங்களையா? ஓகே, இந்த ஐயர் அம்மாக்கள் கீறினா அந்த கீறி கொண்டிருக்கிற அந்த படங்களை பாருங்க. நீங்களும் தங்கச்சி இங்கே வரைக்கே சேர்ந்து வந்துட்டீங்களா? இப்போ என்ன பஸ்ஸில் வரதா பைக்கா? பஸ்ஸெல்லாம் வந்து படிக்கிறீங்க? பஸ்ஸில் போவோம். ஓகே, கடை வச்சிருக்கிறேன் நாங்கள். அப்போ கருத்துறையில் கடை வச்சிருக்கிறேன். இப்போ எங்கள் ஆட்டெல்லாம் அங்கே தான் நாங்கள் செய்கிறோம், விற்கிறோம், செய்கிற மாதிரி. அப்படியெல்லாம் செய்கிறீங்க? ஓகே, இது ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கி வந்துருக்கு. கட்டிக்காரர். அதான் இதான் விஷயம் தங்கச்சி, நான் கேட்க வந்தது இதான். இதே ஒரு பிராண்ட் ஆகி பிசினஸ் ஆகுறீங்க. சரி, கட்டிக்காரிகள் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி தான் ஜிவி ஃபேஷன் பாயிண்ட் பெட்ரோல். ஜிவி ஃபேஷன் பாயிண்ட் பெட்ரோல் அண்டா உங்களோட ஆர்டர்கள் பார்க்கலாம். என்ன ஓகே, மிஸ் உங்களை உருவாக்கி இருக்கிறான்னு சொல்றீங்க. என்னென்ன விஷயத்துல? இல்லை, எங்களுக்கு முதல்ல ஒழுங்காக சும்மா நார்மலான பென்சில் எடுத்து கீறவே தெரியாது. இங்கே வந்ததுலேருந்து ஒரு ஆர்வத்தினால வந்ததுலேருந்து இப்போ இந்தளத்துக்கு கீரை வருதுண்டா எல்லாம் மிஸ் ஆகுது. உங்களுக்கு மீசாலையில் நான் நிற்கிற இடம் வந்து மீசாலை சந்தியிலிருந்து நாங்கள் கொடிகாம பக்கமாக போக ஒரு கொஞ்ச தூரத்தில் 50-60 மீட்டர்லேயே ஜானுவேட் அகாடமி என்று இருக்குது. வேற எங்க கிளைகள் இருக்குது? என்னன்னு சொன்னா சாவச்சேரி கச்சா ரோட்ல அந்த கிளை அது ஏஞ்சல் பிரைமரி ஸ்கூலுக்கு பக்கத்து எதிராக. அதை விட இங்க கண்டுகளை இப்போதைக்கு எனது ஆசை வந்து எனக்கு ஒரு வழி கிடைச்சா ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி காட்டி ஒரு நவீன கற்பித்தல் வசதியோடு ஒரு கிளாஸ் ரூம் கொண்டு அமைச்சு எல்லாருமே தாங்கள் விரும்பின நேரத்துக்கு வந்து ஆர்ட் பண்ணிவிட்டு தங்களோட மன அமைதிக்கு ஆர்ட் பண்ணி போகக்கூடிய மாதிரி ஒரு வழியை ஏற்படுத்தணும்ன்ற ஒரு ஆசை.
இதில் ஒரு தங்கச்சி ஃபோனில் படத்தை பார்த்து அதே மாதிரி கீறி கொண்டிருக்கிறா. அவர்கிட்ட இந்த அனுபவங்களை கேட்போம். தங்கச்சியோட பேர் சொல்லுங்க. நான் தட்சாயினி. ஓ, எங்கே இருக்கிற நீங்கள்? நுணாவில் இருந்து படிக்க வரீங்க? ஓகே. மிஸ்கிட்ட இப்போ 7 வருஷமாக படிக்கிறேன். 7 வருஷமாக படிக்கிறீங்களா? மிஸ் முதல் டிபி கேனில் படிக்க கேட்க அப்பேருந்தே படிக்கிறேன். ஓ, மிஸ்கிட்ட போன அப்புறம் தான் இப்படி இதெல்லாம் துணி பெயிண்டிங் எல்லாம் பழகுற அளவுக்கு ஆர்வம் வந்தது. ம். மிஸ்கிட்ட ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஓஎலுக்கு பிறகு தான். இப்போ ஏ-லெவல் எடுத்துட்டீங்களா? இப்போ 21 வயசு. 21 வயசு. 21 வயசு. சரி, நான் இப்படி கேட்குறேன். இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கும், தையல் கிளாஸ் இருக்கும், அதே மாதிரி ஐசிங் அது இதுன்னு பழகுவினம். ஒரு கொஞ்சம் பேர் நீங்கள் ட்ராயிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்கு மூவ் பண்ணியிருக்கிறீங்க. இதில் வாரதால் உங்களுக்கு மனதில் எவ்வளவு தன்னிறைவாக இருக்குது, அல்லது இந்த காலத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபாக இருக்கும், அதை எப்படி சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது? எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கஷ்டங்கள் அதுகளை இந்த ஆட்டுக்குள்ள வந்தோடனே அதெல்லாம் இல்லாமல் போயிடும். பயம் இல்லாம இதுக்குள்ள வந்தோடனே இதோடையே அந்த ஆசையா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு அமைதியா ஒரு தியான வகுப்புல இருந்த மாதிரி தான் இருக்கிறீர்கள். இதுக்குள்ள வரைக்கு எப்படி மைண்ட் இருக்கும், போகைக்கு எப்படி மைண்ட் இருக்கும்? இதுக்குள்ளால வரைக்க இல்லை, அந்த பஸ்ஸில் அப்படி வரைக்க கொஞ்சம் பதற்றமாக வருவோம். ஆனால் இங்கே வந்தோடனே அமைதியாகிடுவோம். சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். சித்திரங்கிறதுக்கு வயது ஒரு தடையா? இல்லை என்னட்ட 80 வயசுலேயும் வந்து படித்தாக்களும் இருக்கு, 75 வயசு. இப்போ இந்த வீட்டு அங்கிள் நினைக்கிறேன் அவருக்கு 76 வயசு இருக்கும். சுந்தர்லிங்கம் சந்திரகுமார் மேனேஜராக இருந்தவர், பேங்க் மேனேஜராக. அவர் இங்கே என்னட்ட பெயிண்டிங் பழகினவர் கொஞ்ச நாள். ஒரு 1 மந்த் அவர் ஃபாரின் போகிறதுக்கு ஒரு 1 மந்த் இருக்க பழகினவர். அதே மாதிரி இன்னொரு இடத்துல கிளாஸ் கொடுக்க ஒரு 80 வயசு, அவர் மனது ரிலாக்ஸுக்காக வந்து. அதே மாதிரி இப்போ ஜென்சன் ரொனால்டோ பிஹெச்டி அவர் இங்கே வந்து போர்ட்ரை பண்ண அப்படி வயசு வேறு. அவர் வித்தியாசமான ஒரு மைண்ட் செட். உங்களை மாதிரி இப்போ மகன்மாரோட நட்பு ரீதியாக பழகி நட்பு ரீதியாக நான் பார்க்குறேன். அவை சேர்ந்து படிப்பார், பிள்ளைகளோடய சேர்ந்து படிப்பார். சில அப்பா எல்லா துறையிலும் சில அப்பா சமனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். எனக்கு அவர் கவிதைத்துறை, ஆர்ட்துறை, இசை, எல்லா துறையிலையும் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது. அதை மாதிரி உங்களையே நான் பார்த்தேன் இசைத்துறைகளில். அது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ரைட். இதில் வந்து நிறைய சின்ன குட்டிகளும் வந்து படிக்கணும். சின்னாக்கள் எங்களோட சொசைட்டி ஒரு ஆரோக்கியமாக மூவ் பண்ணி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்படியான விஷயங்களுக்கு பிள்ளைகளை விட்டெடுக்கிறது. இதில் நிறைய பேர் படிக்கணும். எத்தனை வயசு உங்களுக்கு? 8 வயசு. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? கிண்டு பிரைமரி. எவ்வளோ காலமாக இங்கே வாரீங்க படிக்க? கனகாலமாக வாரீங்களா படிக்க? முன்னுக்கு இருக்கிற ட்ராயிங் பார்க்கலாமோ? காட்டுங்க. பாருங்க, வைக்கிறீங்க ட்ராயிங்ஸ் வந்துருக்குது. முன்பக்கத்தை தட்டுங்க. அச்சாவாக இருக்குது, நல்லா இருக்கா? அடுத்தது எல்லாம் நீங்கள் இருந்ததா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, இந்தியாவில் நிறைய பிள்ளைகள் இருக்கணும். இதில் ஒரு ஆள் நிற்கிறார், பிரிகேடியர். எத்தனை வயசு பிள்ளைக்கு? 5 வயசு. பிடிச்சிருக்கா வீரை? பிடிக்காடி வாரீங்களே என்ன? இப்போ எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. 1ஆம் ஆண்டுலேருந்து வாரீங்களா? தங்கச்சி கதைங்க, நாங்கள் இதை வச்சுருங்க. பேரை சொல்லுங்க. என்ன பேர் பிள்ளைக்கு? எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? கொடிகாமம் திருநாகரசு மாவத்தியாலயம். எவ்வளோ காலமாக டீச்சர்கிட்ட படிக்க வாரீங்க? 1 வருஷம். 1 வருஷமா? முன்னுக்கு இருந்த ட்ராயிங் பார்க்கலாமா? காட்டுங்க. நல்லா அழகாக இருக்கு. விரும்பி வாரினீங்களா இல்லை அம்மா அப்பா வந்து விட்டதா? உங்களுக்கு விருப்பமா இந்த கிளாஸுக்கு? வேறு கிளாஸ் இல்லாட்டி என்ன போர் அடிக்குமா இல்லது சந்தோஷமா? இந்த ஆர்ட் கிளாஸ் இல்லாட்டி எப்படி இருக்கிறது? போர் அடிக்குமா? இங்கே வேற விருப்பமா? பிள்ளைக்கு என்ன பேர்? என்ன பேரம்மா? ஆருக்ஷா. ஆருக்ஷா எவ்வளோ காலமாக படிக்கிறீங்க? என்னம்மா? 1 வருஷமாக படிக்கிறீங்க. முன்னு காட்டுவீங்களா? சின்னலேருந்து வாரீங்களே. சரி, காட்டுங்க படங்களை. ஆருக்ஷா அந்த படங்களை பாப்போம். இங்கால ஒரு அம்மா நல்ல ஆர்வமாக கீறி கொண்டிருக்கிறா. பிள்ளைங்க பேரை சொல்லுங்க. திவ்யா. எந்த ஸ்கூல்? ஓகே.
பிள்ளைகிற படங்களை பார்ப்போம் முன்னுக்கு. காட்டுங்க. இதை காட்டுங்க இந்த படத்தை. திருப்பி காட்டுங்க இங்கே வளமா. வச்சிருங்க. ஓகே. இங்கே வார பிள்ளைகளுக்கு நீங்கள் தனியே சித்திர ஆசிரியராக மட்டுமில்லை, உளவியல் அப்படி கணக்க விஷயங்களை கவர் பண்ணுறீங்கள். நேராக கேட்குறேன் ஒரு பேரண்டா, இங்கே பிள்ளைகளை அனுப்பினா நீங்கள் என்னவா வழியில் எங்களுக்கு அனுப்புவீங்க? அனுப்பியிருக்கிறீர்கள்? அனுப்பியிருக்கிறேன். நிறைய எவ்வளோ பேர் படிச்சிருப்பினா இது வரைக்கும் 10 வருஷத்தில்? 1000க்கு மேலே? 1000. கூட சின்ன வயசுலேருந்து எல்லாரும் படிக்கணும் தானே. இப்போ என்னவா வழியில் அனுப்புவீங்க? நல்ல ஒரு பண்பாளராக சமூகத்திலே ஒரு எல்லாருமே ஒரு நல்ல பிள்ளைன்னு சொல்லக்கூடிய மாதிரி நல்ல ஒரு பண்பாளராயும் சுயமாக தாங்களே உழைக்கக்கூடிய ஒரு சமுதாயமே உருவாக்கி விடுவேன். ஓகே. இப்போ இதுவும் அவர்கள் தவறு செய்தால் இருந்து சுற்றி சொல்லி. நீங்கள் இந்த தனி ஆர்ட் டீச்சர் மட்டும் இல்லை, ஒரு கவுன்சிலரும் போல அடக்கு. ஓகே, கிரேட் கிரேட் கிரேட். ஏனென்றால் எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் இந்த வேலையில வடிவா செய்யாததால தான் இப்படியும் பிரச்சனை. தனியாக அடிக்க விடையிலன்னு மட்டும் அதை சொல்லலாம். நீங்கள் இங்கே அடிக்கல தான் ஒருத்தர் இருக்கும், ஆனால் மாற்றம் நடக்குது தானே. ஸோ அடி மட்டும் விஷயம் இல்லை, அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கு எங்களுடைய சமுதாயம். சரி, நீங்களும் ஒரு சமூகத்தை ஒப்சர்வ் பண்ணுற ஆள் தானே, ஆசிரியர்ண்டா மேலிருந்து பிராந்து மாரி பார்க்க எங்களோட பிள்ளைகள் இப்படி கேட்போம், நல்லவர்களா கெட்டவர்களா? கெட்டவர்கள் நான் சொல்ல மாட்டேன், வளர்த்தெடுக்கிற முக்கியம் பெற்றார் பிள்ளைகளோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அவதானித்து அவர்களை வழி நடத்த வேணும். அப்படி தவறும் பட்சத்தில் அதுக்கு பொருத்தமான ஒரு இடத்தில் அவர்களை சேர்த்து அவர்களை வழிப்படுத்த வேணும் என்றதான். முக்கியமாக கலைத்துறையில் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளை ஈடுபடுத்தினா நான் சொல்கிறேன் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக வளருவினோம்ண்டு. கூடுதலாக இந்த ஃபோன் சின்ன வயசில் ஃபோனுகள் கொடுக்குறத தவிர்க்க வேணும். அப்படித்தான் இது கல்வி சம்பந்தமாக கொடுத்தாலும் லிமிட்டாயும் அவதானிச்சு கொண்டு இருக்கணும். நன்றி. இந்த நேரத்தில் உங்களோட குடும்பத்தின் வைத்திய நிலைமை கருதியும் நான் கேட்டோன்னே ஓமண்டு சொல்லி இந்த நேர்காணலை தந்து இந்த பிள்ளைகளுடைய அனுபவ பயிர்வுகளை தந்து ஒரு மீனிங்ஃபுல்லான வீடியோவை உருவாக்குறதுக்கு, சும்மா கண்டு எடுக்காமல் ஒரு அர்த்தம் உள்ளதாக எடுக்கிறதுக்கு இன்றைக்கு இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் சாவகச்சேரி மண்ணில் இருக்கிற ஒரு இலங்கையினுடைய ஒரு ஆளுமை ஜானகி ஆனந்தகிருபன் ஆசிரியர் அவர்களுடைய ஜானு ஆர்ட் அகாடமியை நான் இன்றைக்கு தமிழ் எந்திரன் வாயிலாக உங்களுக்கு காட்டியிருப்பேன். நிறைய சின்ன பிள்ளைகள் படிக்கணும், பெரியார்கள் படிக்கணும். இந்த சமூகத்துக்கு ஒரு தேவையான விஷயம். இப்போ நிறைய மாணவர்கள் வந்து பங்கு வரலாம். அந்த வகையில் உங்களுடைய அருமையான நேரத்துக்காக நன்றிகளும் வணக்கங்களும் மேடம். தேங்க்யூ. நன்றி. இன்றைக்கு மீசாலையில் இருக்கிற ஜானு ஆர்ட் அகாடமி ஜானகி ஆனந்தகிருபன் அவர்களுடைய விசேட நேர்காணலும் அந்த மாணவர்களுடைய அனுபவ பகிர்வையும் நான் இந்த காணொலியூடாக காட்டியிருப்பேன். உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும். நிச்சயமாக இந்த சமுதாயத்தை ஒரு கலை சம்பந்தப்பட்ட ஒரு ஈடுபாட்டோட வளர்க்கைக்கு ஏனைய விஷயங்கள் வந்து ஒரு பிரச்சனைகளுக்கு போகிறது தவிர்க்கப்படும் என்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தும் கூட. எனவே இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இந்த இலங்கையிலே ஒரு மிக பிரபலமான சித்திர ஆசிரியர் ஜானகி ஆனந்தகிருபன் அவர்களுடைய இந்த நேர்காணலிலிருந்து இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்ள போகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கூறி இந்த காணொலியை லைக் செய்து விட்டு செல்லுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.